கேட்ட பிள்ளைங்களை அடிக்கிறாங்க. சட்டம் கேட்க வந்துட்டு எங்கிட்ட வீடியோ இருக்கு, ஸ்டேஷனை பூட்டி வச்சிருக்காங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து ஸ்டேஷனை பூட்டி வச்சிருக்காங்க. என்னத்துக்கு? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? இதை வந்து நான் நிரூபிக்கிறவங்க வந்து எல்லாம் தான் பண்றாங்க, ஒவ்வொன்றும் பண்ணியிருக்காங்க. நீங்க சார் இங்க பாருங்க, இதெல்லாம் நல்லா உண்மை பிள்ளைங்களை அடிச்சோன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்டேஷனுக்கு வந்தேன். என்னை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க. என் பிள்ளைங்களை அடிச்சாங்கன்னு சொல்லி நான் வீட்டில் இருந்தேன்னா ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். என்னைய அந்த அடி என்ன அடிச்சிருக்காங்க. என்னத்துக்கு? எல்லாத்தையும் காட்டுங்க சார். இந்த கிடையாது, கிடையாது, குட்டி கிடையாது. ஒன்று கூடின 40க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இரவோடு இரவா சுத்தி வளைக்கப்பட்ட காவல் நிலையம். காவல் நிலையத்துல காவலர்களை தாக்கி திருநங்கைகள் ஈடுபட்டதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி காவல் நிலையத்தை இரவோடு இரவா திருநங்கைகள் 40க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு காவலர்களும் தாக்கப்பட்டதா கூறப்படுது. நெல்லை மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்துல திருநங்கைகள் அராஜகத்துல ஈடுபட்டு வர்றதா கூறப்படுது. அந்த வழியா போகக்கூடியவங்களை வழிமறிச்சு பணம் கேட்டு அத்துமீறலை ஈடுபடுறதாகவும், இது தொடர்பா காவலர்கள் அப்பப்போ நடவடிக்கை மேற்கொண்டுட்டு வந்தாலும் தொடர்ச்சியா திருநங்கைகள் பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வரதா கூறப்படுது. இந்த நிலையில தான் காவல் கிணறு இஸ்ரோ விண்வெளி மையத்துக்கு எதிரில் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி இருசக்கர வாகனத்துல வந்த நபரை தடுத்து நிறுத்தி திருநங்கைகள் வலுக்கட்டாயமா பணத்தை பறிச்சதாகவும் ஜிபே நம்பரை கேட்டு தொந்தரவு செஞ்சதாகவும் கூறப்படுது. இது தொடர்பா அவர் புகார் கொடுத்ததின் பேர்ல போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் இவங்க தொடர்ச்சியா அத்துமீறல ஈடுபட்டு வரதா சொல்லி பனகுடி காவல் நிலைய காவலர்கள் திருநங்கைகளை எச்சரிச்சதா கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் ஆத்திரமடைஞ்ச 40க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் ஒண்ணு கூடி இரவோடு இரவா பனகுடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல் நிலையத்தை தாக்கி இருந்திருக்காங்க. மேலும் காவலர்களும் இதுல தாக்கப்பட்டதா கூறப்படுது. இதை தொடர்ந்து காவலர்கள் அங்க தடியடி நடத்தினதாகவும் சொல்லப்படுது. இப்படி திருநங்கைகள் காவல் நிலையத்தையே முற்றுகையிட்டு தாக்குதல்ல ஈடுபட்டதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாரும் மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு தேதிய தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் இவ்வளவு நாட்களா ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாகவும் திருவிழாவாகவும் கொண்டாடலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களே அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக விழால கூடிய விரைவில் கட்சியினுடைய மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டுல கொள்கைகள் என்ன அப்படின்னு இது தொடர்பான விரிவான தகவல்களை சொல்றோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில தான் அந்த மாநாடு எப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீசாலை கிராமத்துல மாலை 4 மணி அளவுல இந்த மாநாடு நடக்க இருக்கிறதா இந்த அறிக்கையில தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன, கொள்கை தலைவர்கள் யாரு, கொள்கை சார்ந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னு இதுக்கான விரிவான திட்ட அறிக்கையை வெளியிட போறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. நம்ம வெற்றி கொள்கை மாநாடு நம்ம வழிநடத்த போகக்கூடிய கொள்கைகளையும் நம்ம அடைய போகக்கூடிய இலக்குகளையும் முழங்கக்கூடிய அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட இருக்கிறதா சொல்லியிருந்திருக்காரு. நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலையும் வெற்றிகரமா நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையோட கேட்டுக்கிறேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இவ்வளோ நாட்களா எப்போ கட்சியினுடைய மாநாடு நடக்கும் அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அந்த தேதியை அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமா கட்சியினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்ற எல்லாமே தெரிய வரப்போகுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.